ஹலோ கைஸ், ஐம் ஃப்ரம் டாப் ஸ்கில் அகாடமி. இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பத்தி பார்க்க போறோம். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் எதுக்கு யூஸ் பண்றோம், அதை எப்படி நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த சீரீஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப எனக்கு ஒரு பர்சனோட நேமும் ஏஜும் ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வெல்கம் கொடுப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இந்த கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த வேரியபிளோட நேம், தென் அவங்க ஏஜ் பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறுபடியும் கன்காட்டினேஷன் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். இந்த மாதிரி பண்ணாம என்னால ஒரே கோட்ஸ்குள்ளார என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த வேல்யூஸை கெட் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் ஆகுறது தான் எது அப்படின்னா இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு எந்த இடத்துல அவங்க நேம் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல அவங்களோட நேம் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல நான் பெர்சன்டேஜ் எஸ் அப்படின்றத நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இந்த பெர்சன்டேஜ் எஸ் அப்படின்னா என்னன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வேணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் பெர்சன்டேஜ் எஸ். தென் யோர் ஏஜஸ், இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா பெர்சன்டேஜ் டி, அதாவது இன்டீஜர் வேல்யூ எனக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்றதுனால பெர்சன்டேஜ் டி. ஸ்ட்ரிங் வேல்யூவா இருந்தா பெர்சன்டேஜ் எஸ், இதே இன்டீஜர் வேல்யூவா இருந்தா பெர்சன்டேஜ் டி. இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன வேல்யூஸ் வேணுமோ அதை நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு பெர்சன்டேஜ் எஸ் கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நேம் கெட் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையருக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கமா இங்க பெர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கோம். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா ஏஜ் கெட் பண்ண போறோம் அப்படின்றதுனால நம்ம பெர்சன்டேஜ் டி கொடுத்தோம். ஸோ அதனால ஏஜ்ன்றத மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி கெட் பண்ணலாம். போன சீரீஸ்ல நம்ம அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தேர்டா வந்து பார்த்திருப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எஃப் பத்தி இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ல தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பிரிண்ட் எஃப் கொடுத்திருந்தா என்ன ஆகும் அப்படின்னு இந்த ஸ்பெசிஃபையர்ஸ் எனக்கு ஒர்க் ஆகும். ஒருவேளை நீங்க கேட்கலாம், நான் ரெண்டுமே இன்டீஜர் வேல்யூஸ் கொடுக்க போறேன் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. ஒன்னும் இல்ல, இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் டீம் மாத்திருவீங்க, இந்த இடத்துலயும் பெர்சன்டேஜ் டீம் மாத்திருவீங்க. நீங்க இங்க என்ன ஆர்டர்ல கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா அவுட்புட் கெட் ஆக போகுது. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பர்சன் கிட்டே இருந்து நேம் வாங்கியிருக்கேன், ஏஜ் வாங்கியிருக்கேன். அந்த பர்சனோட நேமும் ஏஜும் எனக்கு ஒரே லைன்ல எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுனால நான் எதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை எனக்கு இந்த வெல்கம் அவங்களோட நேமும் ஒரு லைன்லயும் இது இன்னொரு லைன்லயும் பிரிண்ட் ஆகணும்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுவீங்க கரெக்டா. அப்படி நம்ம போட வேணாம். அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பெர்சன்டேஜ் எண்ணை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெர்சன்டேஜ் எண் என்ன பண்ணும் அப்படின்னா நியூ லைன்ல பிரிண்ட் பண்ணும். அதாவது வெல்கம் அவங்க நேம் வந்து ஒரு லைன்லயும் தென் யோர் ஏஜஸ்ன்றத செகண்ட் லைன்லயும் எனக்கு பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைலோட நேம் டெமோ டாட் ஜாவா, தென் ஜாவா ஸ்பேஸ் டெமோ கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட என்ன கேக்குது, நேம் கேக்குது. நான் நேம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். தென் ஏஜ் கேக்குது. ஏஜ் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வெல்கம் அனுன்றது ஃபர்ஸ்டும் தென் யோர் ஏஜ்ன்றது நெக்ஸ்ட் லைன். இங்க ஸ்பேஸ் இருக்குன்றதுனால இங்கேயுமே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பேஸ் வந்துருச்சு. நான் இந்த பெர்சன்டேஜ் என்ன எங்க கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கரெக்டா ஒர்க் ஆகும். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்கிட்ட என்ன கேக்குது, நேம் கேக்குது. ஸோ நான் மறுபடியும் நேம் கொடுக்குறேன். தென் ஏஜ் கொடுத்தோடனே எனக்கு கரெக்டா பிரிண்ட் ஆகுது வெல்கம் அனுன்னு சொல்லிட்டு. தென் யோர் ஏஜ் இஸ் 12. ஸோ இதுக்கு தான் நம்ம எது யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணலாம். இதுலயே எல்லா டேட்டா டைப்ஸுமே என்னால கொடுத்துக்க முடியும். ஃப்ளோட், டபுள். இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா இன்டீஜரா இருந்தா என்ன பார்த்தோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் டி பார்த்தோம். ஒருவேளை ஃப்ளோட் வேல்யூவா இருக்க போகுது அப்படின்னா பெர்சன்டேஜ் எஃப். இல்ல கேரக்டரா இருக்க போகுது, அதுவும் லோ கேஸா இருக்க போகுது அப்படின்னா பெர்சன்டேஜ் ஸ்மால் சி கொடுத்துக்கலாம். இல்ல அப்பர் கேஸ்ல இருக்க போகுது அப்படின்னா கேப் சி. ஒருவேளை ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த லோவர் எஸ் டிஃபால்ட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பெர்சன்டேஜ் லோவர் எஸ்டே எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம் ஸ்ட்ரிங் வேல்யூஸ்க்கு. பூலியனா இருக்க போகுது அப்படின்னா பெர்சன்டேஜ் டி. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லா வேல்யூஸ்க்குமே எல்லா டேட்டா டைப்ஸ்க்குமே என்னால என்ன யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை யூஸ் பண்றதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைன்ஸ் ரெடியூஸ் ஆகும். நியூ லைன் வேணும்னாலும் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பெர்சன்டேஜ் என்ன யூஸ் பண்ணி நியூ லைன்ல என்னால பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரோட பர்பஸ் அண்ட் யூசேஜ். For further course details, contact us.